பஞ்சாபில் நடைபெற்ற கபடி போட்டியின் போது தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. இணையவழி சூதாட்டத்தால் நிகழும் தற்கொலைகளை தமிழக அரசு எப்போது தடுத்து நிறுத்தும் என மருத்துவர் ராமதாஸ் கேள்வி. ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்து அதானி குழுமத்துடனான மின் கொள்முதல் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இலங்கை அரசு. குடியரசு நாளையொட்டி கடலூரில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மோப்ப நாயுடன் வெடிகுண்டு வல்லுநர்கள் ஆய்வு. மகாராஷ்டிர மாநிலம் பாண்டாராவில் வெடிபொருள் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. பெட்ரோல் குண்டுவீச்சில் உயிரிழந்த தமிழரசனின் குடும்பத்திற்கு இழப்பீடு கோரி நெமிலியில் பாமகவினர் ஆர்ப்பாட்டம். தெற்கு அந்தமான் கடற்பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல். பெண் குழந்தைகள் நாளையொட்டி அரியலூரில் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி. போக்குவரத்து விதிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ராஜபாளையத்தில் காவல்துறையினர் இருசக்கர ஊர்தியில் ஊர்வலம். ஐசிசி அறிவித்துள்ள 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஒருநாள் மட்டைப்பந்து அணியில் இந்திய வீரர்கள் இடம்பெறாததால் ரசிகர்கள் ஏமாற்றம்.